Hi guys, today is a special episode on the big tournament review of the Champions Trophy 2025. Episode கூட போலாமா? Group A ல India and Kiwis have qualified for the semi-finals. இந்தியா வந்து ரோஹித் சர்மாவோட கேப்டன்சியில் T20 வேர்ல்ட் கப் 2022க்கு செமிஃபைனல்ஸ் வரைக்கும் குவாலிஃபை ஆனாங்க. அப்புறம் 2023 ஏசியா கப் இந்த மாதிரி ஃபைனல்ஸ் போய் ஏசியா கப் அடிச்சாங்க. அப்புறம் 2023 வேர்ல்ட் கப் இந்தியாவில் வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் போய் ஆஸ்திரேலியா கிட்ட லூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் T20 வேர்ல்ட் கப் 2024ல வந்து வெஸ்ட் இண்டீஸ்ல வச்ச டோர்னமெண்ட் போய் இந்தியா ஃபைனல்ஸ் வரைக்கும் குவாலிஃபை ஆகிட்டு டோர்னமெண்ட்டை வின் பண்ணாங்க. ஆஃப்டர் தட் இப்போ இந்தியா வந்து சாம்பியன்ஸ் ஆஃபோட செமிஃபைனல்ஸ்க்கும் குவாலிஃபை ஆயிட்டாங்க. ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி வந்து பாஸ்ட் 3-4 இயர்ஸ்ல வந்து இந்த ஒரு பெரிய டோர்னமெண்ட்ஸ்லாம் சூப்பரா கேப்டன்சி பண்ணியிருக்காரு. அப்படியே அவர் வந்து இந்தியாவை எல்லா டோர்னமெண்ட்ஸையும் இந்த மாதிரி செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட்டுக்கு கேப்டன் பண்ணி கூட்டு போயிருக்காரு. Coming to the Champions Trophy வந்து இந்தியா முதல் மேட்ச் ஆனது பங்களாதேஷ் வந்து இந்த டோர்னமெண்ட்டுக்கு அவங்க ஆடுறாங்க. ஆனா அவங்க வந்து இந்த இந்தியா நியூசிலாந்து அந்த மாதிரி பெரிய டீம் அடிக்கிறது அவங்களுக்கு அவ்வளோவா இந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆனா அந்த பிளேயர்ஸ் ஆஃப் தட் கேலிபர் இல்ல. இந்த மாதிரி இந்தியா நியூசிலாந்து கிட்ட வச்சிருக்க குவாலிட்டி ஆஃப் பிளேயர்ஸ் அவங்ககிட்ட இல்ல. அவங்க வந்து அவ்வளோ இந்த மாதிரி காம்படிஷன் கொடுத்து பாகிஸ்தான் மாதிரி மேட்ச் ஈஸியா விடல. அவங்க ஃபைட் கொடுத்தாங்க. இந்தியா மேட்ச்ல வந்து அவங்க இந்தியாவோட 5 விக்கெட் எடுத்தாங்க. அப்புறம் கமிங் டு அதுக்கப்புறம் பங்களாதேஷ் வந்து இந்த மாதிரி அவங்களும் கிவிஸ் ஆடின மேட்ச் வந்து இவங்க வந்து கிவிஸ்க்கு வந்து நல்ல காம்படிஷன் கொடுத்து 5 விக்கெட் எடுத்தாங்க. அந்த மேட்ச் 5 விக்கெட் எடுத்து அதுக்கப்புறம் லூஸ் பண்ணிட்டாங்க. கமிங் டு தி கிவிஸ் சாரி அதுக்கப்புறம் இந்தியாவோட செகண்ட் மேட்ச் வந்து பிளேட் அகைன்ஸ்ட் பங்களாதேஷ் சாரி பிளேட் அகைன்ஸ்ட் பாகிஸ்தான். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ஹை வோல்டேஜ் கிளாஷ். இந்தியா வந்து அவங்க எல்லா மேட்சும் ஆடப்போ துபாயில தான். ஆனா பாகிஸ்தான் தான் அவங்க ஹோஸ்ட் நேஷன். அவங்க வந்து துபாயில வந்து ஆடுறாங்க. அந்த மேட்ச்ல வந்து இந்தியா வந்து பாகிஸ்தான் வந்து பேட்டிங்ல போலிங்ல ஃபீல்டிங்ல எல்லாத்தையும் காட்டினாங்க. இந்த மாதிரி இந்தியா இஸ் பெட்டர் சைட் தென் பாகிஸ்தான் இன் ஆல் இன் பேட்டிங் போலிங் அண்ட் ஃபீல்டிங் ஆஃப் த கேம். அதுக்கப்புறம் அந்த 2 மேட்ச் ஜெயிச்சு இந்தியா குவாலிஃபை ஆயிட்டாங்க. கமிங் டு கிவிஸ் முதல் மேட்ச் ஆனது அகைன்ஸ்ட் பாகிஸ்தான் இன் கராச்சி. அந்த மேட்ச் வந்து இவந்தோ பவர் பிளே 2 விக்கெட் போயிடுச்சு. ஆனா வில்லியம்ஸ் டாம் லேத்தமும் மேட்ச் வின்னிங் பார்ட்னர்ஷிப் போட்டு நியூசிலாந்து வந்து பாகிஸ்தானை ஜெயிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் கமிங் டு தி செகண்ட் மேட்ச் was played between New Zealand and Bangladesh. அந்த மேட்ச் was played in the Rawalpindi. அவங்க வந்து அந்த மேட்ச் அவங்க பங்களாதேஷ் தோக்கடிச்சாங்க. இந்த மாதிரி பங்களாதேஷ் அவங்க பேட்டிங் ஆட விட்டு அவங்க 240க்குள்ள பொட்டலம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவங்க வந்து ரவீந்திரோட மேட்ச் வினிங் நாக்க வச்சு இவங்க வந்து பங்களாதேஷ் தோக்கடிச்சாங்க. இந்த 2 மேட்ச் ஜெயிச்சு இவங்களும் கிவிஸும் உள்ள போயிட்டாங்க.
அதுக்கப்புறம் பங்களாதேஷ் அண்ட் பாகிஸ்தான். பங்களாதேஷ்க்கு தான் நான் முன்னாடி சொன்ன மாரி, இந்த மாரி சாம்பியன்ஸ் ட்ராஃபில வந்து இந்த மாரி பெரிய சைஸ் லைக் இந்தியா, கிவீஸ வந்து அடிக்க உங்களுக்கு வந்து அவ்வளவா பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க. ஆனா அவங்க வந்து அந்த கேலிபரோட பிளேயர்ஸ் இல்ல. இருந்தாலும் அவங்க டஃப் ஃபைட் குடுத்தாங்க. ஆனா 2 மேட்சும் லூஸ் பண்ணிட்டு செமி ஃபைனல்ஸ் வரல. கமிங் டூ பாகிஸ்தான். பாகிஸ்தான் தான் இந்த பாகிஸ்தானுக்கு வந்து டீம் மட்டமான டீம்லாம் இல்ல. டீம் டீம் வந்து அவங்க ஹோம் கண்டிஷன் சூப்பரான டீம். ஆனா அவங்க வந்து அவங்க வந்து இந்த மாரி கன்னா பின்னான்னு பிளேயர்ஸ் அவங்க ஸ்லாட் குடுக்காம மாத்தி மாத்தி ப்ளே பண்றது. அதுக்கப்புறம் போலிங்கும் ஒழுங்கா போடாம இருந்தாங்க. அவங்க அதுக்காக தான் 2 மேட்சும் தோத்து செமி ஃபைனல்ஸ் சாரி அவங்க அதுக்காக 2 மேட்ச் தோத்து செமி ஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆகல. இது வந்து குரூப் ஏ. கமிங் டூ குரூப் பி. அந்த குரூப்ல தான் அந்த குரூப்ல இருக்கிற எல்லா டீமும் வந்து ஒரு மேட்ச் ஆடி இருக்காங்க. ஆனா என்னதான் ஒரு மேட்ச் ஆடினாலும் சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியாவோட மேட்ச் which was played which was supposed to be played yesterday was washed out due to rain. அந்த அந்த மேட்ச் போனதுனால தான் இந்த மாதிரி இப்ப இருக்கிற இப்ப பாக்கி எல்லாருக்கும் இன்னும் 2 மேட்ச் இருக்கு. ஆமா. பாக்கி எல்லாருக்கும் இன்னும் 2 மேட்ச் இருக்கு. அதுல வந்து அ அ இந்த மாரி ம் அ பாக்கி பாக்கி இருக்கிற 3 மேட்சஸ் வந்து எந்த டீம் வந்து இந்த மாரி தோக்குறதோ, அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க. இன்னைக்கு வந்து இங்கிலாந்து அண்ட் ஆப்கானிஸ்தான் ஆடுறாங்க. அதுல எந்த டீம் தோக்குதோ அவங்க அவுட். அதுக்கப்புறம் வந்து அ அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா பிளே இங்கிலாந்து. அ அ அந்த அந்த மேட்ச்ச வந்து அந்த மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சா, சவுத் ஆப்பிரிக்கா த்ரூ. அ அ அதுக்கப்புறம் ஆனா அ அ ஆனா ஆப்கானிஸ்தான் தான் இந்த டோர்னமெண்ட்ல டார்க் ஹார்ஸ். ஏன்னா, ஆப்கானிஸ்தானோட பாக்கி இருக்கிற மேட்ச் வந்து ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாந்து. 2 பேருக்கும் வந்து இந்த மாரி அ அ அந்த மேட்ச் வந்து ஆப்கானிஸ்தான் டாஸ் ஜெயிச்சு பவுலிங் போட்டு ஒரு 280 ஒரு 240, 260 அடிச்சிட்டாங்கன்னா, அவங்களுக்கு இருக்கிற இந்த மாரி ரஷீத் கான், நூர் அஹமத் அந்த மாரி பவுலர்ஸ் வச்சு சோக் பண்ணிருவாங்க. அங்க இங்கிலாந்து பிளேயர்ஸ்க்கு ஸ்பின்னு எழுதி போட அவங்க அவுட் ஆயிருவாங்க. எக்ஸப்ட் எக்ஸப்ட் லைக் ரூட் ரூட் ஒருத்தர் மட்டும் தான் ஸ்பின்னு ஸ்வீப் ஆடு ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுல அந்த மாதிரி ஷாட் தான் ஆடுவாரு. அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தானோட இன்னொரு மேட்ச் வர்சஸ் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா ஸ்பின்னர் பேக் ஃபுட்ல போய் ஆடி இந்த மாரி போல்ட் ஆவாங்க. இல்லைன்னா அந்த மாரி விக்கெட் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கமிங் டு த சவுத் ஆப்பிரிக்கா இன்னும் ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா ஏற்கனவே ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. இன்னொரு பாக்கி இருக்க 2 மேட்ச் வந்து சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியா ஒரு மேட்ச் ஜெயிச்சா அவங்க உள்ள த்ரூ. ஆஸ்திரேலியா வந்து இன்னும் ஹேஸ் டு பிளே ஆப்கானிஸ்தான் அண்ட் இன்னும் ஆப்கானிஸ்தான் ஆடணும். அந்த மேட்ச் அவங்க ஜெயிச்சா அவங்க த்ரூ. ஒரு நிமிஷம் இருங்க. ஆமா கரெக்ட். ஓகே. அதுக்கப்புறம் கமிங் டு இங்கிலாந்து. இங்கிலாந்துக்கு வந்து இன்னும் இங்கிலாந்து இதுவரைக்கும் ஆனா 1 மேட்ச் ஆடிருக்காங்க. இன்னும் பாக்கி 2 மேட்ச் இருக்கு. 1 அகைன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் அண்ட் 1 அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா. ஆப்கானிஸ்தான் மேட்ச் அவங்களுக்கு இன்னைக்கு போச்சுன்னா, அவங்க அவ்வளவுதான் அவுட். ஏன்னா பிளே 2 லாஸ் 2 ஆயிடும். ஒரு மேட்ச் ஜெயிச்சவங்க பிளே ஆஃப்ஸ்க்கு வந்து வாய்ப்பு இல்ல. அது சவுத் ஆப்பிரிக்காக்கு வந்து அவங்க வந்து அவங்க பேட்டிங் செம ஃபார்ம்ல இருக்கு. அவங்க அவங்க பவுலிங்கும் கொஞ்சம் ஆவரேஜ் இருக்கு. அத வச்சு மேனேஜ் பண்ணிடலாம். ஆனா இவங்க தான் இங்கிலாந்தோட போ பவுலிங் தான் வந்து எனக்கு ஏன் ஜோஃபர் ஆர்ச்சர் மார்க் கூட ஆடுறான்னு புரியல. பாகிஸ்தான்ல வேற. பாகிஸ்தான்ல வந்து நீங்க பாகிஸ்தான் ஜோஃபர் ஆர்ச்சர், மார்க்வுட் வந்து வந்து அவங்க ஒரு கைண்ட் ஆஃப் டெஸ்ட் மேட்ச் பவுலர்ஸ். அவங்க வந்து அவங்க கொஞ்சம் இந்த மாரி பாடி இந்த மாரி பவுன்ஸ் குடுத்து போடுவாங்க. பாகிஸ்தான்ல பவுன்ஸா குடுத்தீங்கன்னா, புல் ஷாட் தான் நேரா 6 தான். அவங்க ஏன் இந்த மாரி ஜோஃபர் ஆர்ச்சர், மார்க்வுட் ஆடுறாங்கன்னு தெரியல. அவங்க அவங்க பதிலா ரீஸ் டோப்லி, சகிப்
சக்கிப்னு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இருக்காங்க. அவங்க 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 ஆடி இருக்கலாம். அவங்க 2 பேர் மோர் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி பவுன்சர் போடுறவங்க இல்ல. அவங்க கொஞ்சம் அவங்க கொஞ்சம் வந்து அந்த ஒன் டே அந்த மாதிரி ஒன் டே பவுலர்ஸ் மாதிரி அவங்க கொஞ்சம் இந்த மாதிரி விக்கெட் எடுப்பாங்க, டிஃபென்ஸ் போடுவாங்க. அவங்க கொஞ்சம் வந்து உள்ள போட்டு பேட்ஸ்மேன் கிராம்ப் பண்றது, வெளில பால் டேக்கிங் த பால் அவுட் அந்த மாதிரி பால்ஸ் போடுறாங்க. அவங்க ஏன் அவங்க அந்த மாதிரி பவுலர் ஆடலன்னு புரியல. ஆஸ்திரேலியா இங்கிலாந்து ஒரே பவுலர் வச்சா போறாங்க. அதில் ரஷீத். அது இங்கிலாந்து. ஆப்கானிஸ்தான். அதுக்கப்புறம் கமிங் டு சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்காவோட சவுத் ஆப்பிரிக்கா இன்னும் ஒரு மேட்ச் ஆடி இருக்காங்க. ஆனா அந்த ஒரு மேட்ச் வந்து வாஸ் பிளேட் அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா பிளேட் ஒன் மேட்ச் அகைன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான். அந்த ஆப்கானிஸ்தான் மேட்ச் வந்து இவங்க வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான அவுட் பிளே பண்ணிட்டாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் பேட்டிங் அண்ட் போலிங். ஆனா அவங்க வந்து அகைன்ஸ்ட் வந்து ஆடப்போற இங்கிலாந்து அகைன்ஸ்ட் இங்கிலாந்து வந்து இவங்க வந்து அந்த லுங்கி இங்கிடியேஷன் பிளே பண்ணாங்கன்னா ஆஸ்திரேலியாக்காரங்க வந்து பேட்டிங் செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க. இங்கிடியேட் மேனேஜ் பண்ணலான்னு பார்த்தாங்கன்னா அந்த மேட்ச் போயிடும். அப்புறம் அவங்க வந்து இந்த மாதிரி குவாலிஃபை வந்து இந்த மாதிரி அவங்க நாக் அவுட் ஆயிடுவாங்க. நாக் அவுட் ஆகிட்டு அவங்க ஆப்கானிஸ்தான் இங்கிலாந்து உள்ள ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த குரூப்பை ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு. யார் வருவா, யார் வரமாட்டாங்கன்னு. ஆனா ஆஸ்திரேலியா ஆனா ப்ரெடிக்ஷன் வைஸ் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா வந்து முன்னாடி ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த அந்த ஜெயிக்கிற பாகிஸ்தான் எப்படி ஜெயிக்கணும்னு அவங்க வந்து முன்னாடி பண்ணியிருக்காங்க. அதை யூஸ் பண்ணி வந்து அவங்க வந்து ஜெயிக்கலாம். அந்த பேஸ் ஆஃப் தி ப்ரையர் எக்ஸ்பீரியன்ஸ் அதை யூஸ் பண்ணி அவங்க ஜெயிக்கலாம். ஆனா ஆப்கானிஸ்தான் ஏன் டார்க் ஹார்ஸ்னா அவங்க ஆட போற பாக்கி 2 மேட்ச் வந்து ஒன் அகைன்ஸ்ட் இங்கிலாந்து அண்ட் ஒன் அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா. அவங்க ஆடுறது அவங்களுக்கு அவங்க ஆப்கானிஸ்தான் அவங்க வந்து ஃபாஸ்ட் பவுலிங் போடாம தே ஹேவ் டு பிளே டு தி ஸ்ட்ரென்த். அவங்க ஸ்ட்ரென்த் என்னன்னா ஸ்கோரிங் 240 ஆன் தி போர்ட் அண்ட் ஸ்பின் சோக். அவங்க அவங்க அதை பண்ணாங்கன்னா they can beat they can knock either of Australia or South Africa out and they can qualify. இங்கிலாந்து ஹஸ் டு டு இங்கிலாந்து வந்து இந்த மாதிரி அவங்க போலிங் அட்டாக் கொஞ்சம் மாத்தணும். இப்பதான் வேற அவங்க ஸ்குவாட்ல வேற கார்ஸ் ஃபாஸ்ட் பவுலர் ஃபாஸ்ட் பவுலிங் ஆர்டர் பண்றாரு பிரைடன் கார்சன் அவருக்கு இன்ஜுரி அவர் போயிட்டாரு. அவருக்கு பதில வந்து ஜேமி ஓவர்டன் ஃபாஸ்ட் பவுலிங் அவர் லைக் டு லைக் ஜேமி ஓவர்டன் கொஞ்சம் பேட்டிங் ஆடிடுவாரு. ஜேமி ஓவர்டன் வந்து எனக்கு எந்த மாதிரி பவுலிங் போடுறாரு பார்க்கணும். அதை பார்த்துட்டு சொல்லலாம். அந்த மாதிரி ஜேமி ஓவர்டனா இல்லை அது போல ரேஹான் பிளே பண்ணியிருக்க ரேஹான் அவர் வந்து ராஷித் மாதிரி லெக் ஸ்பின்னர். ரேஹானு பிளே பண்ணிருக்கலாமா தெரியும் நீ பார்த்தா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.